ஹலோ மக்களே! என்ன ப்ரோமோ பார்த்தீங்களா? கனி அக்கா, அதுக்கப்புறம் பாரு சண்டை எல்லாம் பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் நான் சொன்ன மாரி திவாகர், பாரு வந்து அரோரா பத்தி பேசுறது, அது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அரோரா ஸ்லீப்பர் செல்லுங்க. அந்த பொண்ணு நிஜமாவே நியாயமா இருக்கு அப்படின்னு சொன்னா, முதல் வாரம் துஷார், 2வது வாரம் கமருதீன், மறுபடியும் துஷார், மறுபடியும் கமருதீன்ன்றத யோசிச்சுக்கோங்க நீங்களே. துஷார் எவ்வளோ வாட்டி அரோராவ மீன் பண்ணி விஜேஎஸ் வந்து துஷார திட்டியிருப்பாரு அப்படிங்கிறத மீன் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் அவுட் ஆஃப் தி கேமும் எல்லாருக்கும் தெரியும் என்ன அப்படிங்கிறது அந்த பொண்ணை பற்றி. இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு இல்லை. அப்புறம் கமருதீனும் அரோரா பாரு அரோரா பாரு இந்த 2 வண்டியும் ஓட்டிக்கிட்டே தான் அவன் கேமை கொண்டு போயிட்டுருக்கான். ஒன்று இதுக்கு மேலே நான் இதை பற்றி பேசிட்ட மாதிரில ஒரு ஃப்ரெண்டு கூட கேட்டார், நீங்கள் கமருதீன் பாரு 18+ பேசுங்கன்னா எனக்கு வேறு வேலை இல்லை அதையே மட்டும் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு. அந்த பொண்ணு கண்டென்ட் வந்து பிபிக்கு கொடுக்குது, ஓகே தான். ஆனால் அந்த பொண்ணு மைனஸ் ஆக்கிற இடமும் அந்த 18+ கண்டென்ட்டுன்னு அந்த கமருதீன் கண்டென்ட் உள்ளே வந்தப்போ தான், பிரஜின் சாண்ட்ரா அதை கையில் எடுத்தப்போ தான், அப்போ அந்த பொண்ணு கேரக்டர் அசாசினேட்டுன்னு அந்த அந்த வார்த்தையும் அதுக்குள்ளே வந்துருச்சு. அந்த பொண்ணு மட்டும் தான் தப்பு, கமர் மேலே தப்பு இல்லை, அவன் இன்னசென்ட்னு. இப்போ திடீர்னு பாரு விட்டுட்டு அன்சைட் போயிட்டானே, அவன் என்ன? அப்போ அவன் யார்? அப்போ அதே அரோரா வந்து துஷார் கிட்ட சொல்லியிருக்கும், அது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில, நீ தான் எனக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டு, இல்லை அந்த பாண்டிங் அந்த ரிலேஷன்ஷிப் ஜஸ்ட் வந்து கமர் வந்து எனக்கு பாய் ஃப்ரெண்ட் மட்டும்தான். பாய் ஃப்ரெண்ட் மீன்ஸ் அது ஜஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும்தான், நீ தான் ஒரு படி மேலே அப்படின்னு சொல்லியிருக்கோம் துஷார். இப்போ வெளில அந்த பையன் துஷார் பார்ப்பானே இன்டர்வியூலலாம் வந்து கேட்குறாங்களே, அரோராவால் வெளில வந்தீங்களா என்ன? அந்த பையன் நிஜமாவே இன்னசென்ட்டாக பழகினானோ இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பாக எதுவாக இருக்கட்டும், அவன் கேமை லூஸ் பண்ணிட்டு அவன் வெளில போயிட்டான். ஆனால் நீ அவ்வளோ வந்து அந்த பையனுக்கு ஒரு விஷயம் வந்து சொல்லி, நீ தான் எனக்கு வந்து கமருதீனுக்கு மேலே, ஆனால் 2 பேரில் யார் அவுட் ஆனாலும் எனக்கு ஃபீல் ஆகும் அப்படி இப்படின்னு துஷாராக்காக நீ ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருந்ததெல்லாம் உண்மையாகவே கூட இருக்கட்டும். அப்புறம் டக்குன்னு எப்படி நீ கமருதீன் கிட்ட திருப்பி வந்து பேக் அடிச்சிருவ? நீ திடீர்னு ஒன்று இப்போ கமருதீன் உனக்கு எக்ஸ் ஃப்ரெண்டா, எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா, எக்ஸ் லவரா, எந்த கணக்கில் வரும்? அப்போ துஷார் அப்படின்னு கேட்க வேண்டியதாக இருக்குது ஒன்று. அப்புறம் பாரு உள்ளே வந்தால் மட்டும் தப்பு தப்பு தப்புன்னு ஒரு விஷயம் சொல்கிறீங்களே, அந்த பொண்ணு கமருதீன் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துச்சோ, இல்லைனா ஒரு ரிலேஷன்ஷிப் எதிர்பார்த்துச்சோ, லவ் கண்டென்ட் எதிர்பார்த்துச்சோ, ஏதோ ஒன்று உள்ளே அவங்களுக்குள்ளே ஒரு 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 வாரம் ஒரு பாண்டிங் இருந்துச்சு. அப்புறம் பிரச்சனையாச்சு, அதுக்கப்புறம் பவுண்டரி செட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் அவனே அந்த ஒன்றுமில்லாத நெய் பஞ்சாயத்துக்கு அவனே போய் அரோரா கிட்ட திருப்பி ஒட்டிக்கிட்டான். அவன் அதான் சொன்னேன், இது இல்லைனா அது, அது இல்லைனா இதுன்ற மாதிரி தான் வண்டி ஓடுது. ஏன்னா அவன் அதுக்கு தான் வந்திருக்கான். இது அவன் அப்படி தான் அந்த கேமை பண்ணி, ஏன்னா உங்களுக்கு அந்த பொண்ணு அடிக்கிறதுக்கு வேறு வெப்பன் இல்லை. அந்த கேரக்டர் அசாசினேட்டான்ற வேறு விஷயத்தை தவிர உங்களுக்கு அந்த பாரு பொண்ணு அடிக்கிறதுக்கு வேற விஷயம் இல்லை. ஏன்னா ஸ்ட்ராங் வெப்பன் அவள் அடிக்கணும்னா உங்களுக்கு கையில் கிடச்சிருக்க ஸ்ட்ராங் வெப்பன் அதான் போது நீங்கள் திருப்பி திருப்பி அடிக்கிறீங்க. உள்ளே வந்து சாண்ட்ரா பிரஜனை அதான் பண்ணாங்க. இப்போ அதே சாண்ட்ரா பிரஜனை அவகிட்ட உட்காந்து பேசுகிறாங்க. எந்த பிரஜனை வந்து நான் உன்னை தங்கச்சியை ஏற்றுக்க மாட்டேன், அக்காவை ஏற்றுக்க மாட்டேன், இப்படி ஒரு தங்கச்சி எனக்கு வேணான்லாம் சொன்னாரோ, இப்போ அந்த பாரு கூட சேர்ந்து தான் இவங்க அந்த நாமினேஷன் கேமையும், அந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர் கேமையும், பெஸ்ட் பர்ஃபார்மர் கேமையும் ஆடுறாங்க. பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. 1 ஹவரில் கூட அது வருது இல்லை? ஓகே, அதை வச்சு பண்ணி இவங்க ஒரு கேம் ஆட போகிறாங்க சாண்ட்ரா பிரஜன், அது வேற விஷயம். ஆனால் அந்த கேமோட டைனமிக்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, நேற்று சரின்றவங்க இன்னைக்கு தப்பாவாங்க, இன்னைக்கு சரின்றவங்க நாளைக்கு தப்பாவாங்க, அது வேற விஷயம். ஆனால் மாறாமல் ஒரே இடத்துல அந்த தப்பு போயிட்டே இருக்குல்ல, அப்போ தான் நம்ம அதை நோட்டீஸ் பண்ணணும் என்ன அப்படிங்கிறது. ஏன்னா ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டுங்கிறது எமோஷனல் எல்லாருக்கும் அந்த வீட்டில் காமன் தான் போது, நீங்கள் எல்லா ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டையுமே வந்துட்டு உங்களுக்கு சாதகமாக மட்டும்தான் யூஸ் பண்ணிக்குவீங்க, மற்றவங்களை ப்ளேம் பண்ண மட்டும்தான் யூஸ் பண்ணிக்குவீங்க, எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு சுயநலமாக தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்குவீங்கன்னா அப்போ தான் உங்கள் உண்மையான கேரக்டர் வெளியில் வரும். ஒன்று, பிரவீன் வந்து வெளியில் வந்திருக்காருல அவர் ஃப்ரெண்டு, அவரும் வந்து கமர் பற்றி சொன்னதை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ கமருதீன் வந்து பாருவை யூஸ் பண்ணி தான் கேம் ஆடுறது. பாரு கமருதீனை யூஸ் பண்ணி கேம் ஆடல, கமருதீன் தான் பாருவை வச்சு கேம் ஆடுறாருன்னு அவர் ஃப்ரெண்டே வெளியில் வந்து சொல்லியிருக்காரு. யார்? ப்ராங்க் பண்ணாங்கல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவரே சொல்லியிருக்காரு. ஒன்று. இன்னொன்று, துஷாரும் வந்து வெளியில் இதை பார்ப்பாரு, அரோராவோட பொய்ஷி என்ன அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த ஜெயில் விஷயம் வந்தது இல்லைங்களா, கனியும் திவாகரும் ஜெயிலுக்கு போனோன்னு அரோரா வந்து விக்ரமையும் ஏற்றி விடுது, கனியும் ஏற்றி விடுது, எல்லாரையும் பார்வதிக்கு எதிராக ஏற்றி விடுது. ஏமா உங்கள் கேம் 4 வாரமாக எங்கம்மா போச்சு? ஆள் அட்ரஸே காணும். எனக்கு அந்த மாதிரி கேம் ஆட தெரியாது, நாமினேஷனில் இவங்க போட்டால் வெளில போயிடுவாங்களா, அவங்க போட்டால் வெளில போயிடுவாங்களா, அவங்களுக்கு ஃபேமிலி இருக்குது, அவங்களுக்கு சம்பளம் போயிடும்லாம் அவ்வளோ யோசிச்சியே. அப்போ உன்னோட சுயநலத்துக்காக, உன்னோட லவ் கண்டென்ட்டுக்காக ஒரு பொண்ணை வந்துட்டு நீ எல்லா இடத்துலையும் தப்பு தப்பாக பேசுறியே. அதே பொண்ணு கூட உட்காந்து முதல் 2 வாரத்தில் நீ பேசினல, இதே கனியக்கா இந்த அரோரா அவ்வளோ அவாய்ட் பண்ணாங்க. நான் பேசியிருப்பேன், அது ஷார்ட்ஸாக கூட போட்டிருப்பேன். அந்த அரோராவை பார்த்தாலே அவாய்ட் பண்ணுறாங்க, அவகிட்ட போய் பேசினாலே தன்னோட இமேஜ் போயிடுமோ, தன்னோடது வந்து ஒரு ஒரு மெரிட் தனக்கு வந்து சொசைட்டியில் இருக்குது கனியக்கா அப்படிங்கிறது போயிருமோ, அந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கிட்ட பேசினா அப்படின்னு ஸ்டார்டிங் ஒரு 3 வீக்ஸ் அந்த பொண்ணு பக்கமே தலை வச்சு கூட படுக்கல கனியக்கா. இன்னைக்கு அதே கனியக்கா அரோரா கிட்ட போய் ஒட்டிட்டு இருக்காங்க. காரணம் என்ன? ஏன்னா இப்போ அரோரா வந்து பார்வதிக்கு எதிராக இருக்காங்க, இவங்களுக்கு காய் நகர்த்தணும்னா பார்வதி வேணும். அப்படி தானே கேவலமான கேமை கனியை காடிட்டு இருக்காங்க. ஒன்று. இன்னொன்னாச்சா, இப்போ வந்துட்டு வக்ர விக்ரமும், நான் வந்து வக்ர விக்ரம்னு சொல்லும் போது பாருவும் அதே தான் சொல்கிறேன், உள்ளே ஒன்று பேசிகிட்டு இருக்கீங்களே, நான் சொல்கிறது இருக்கட்டும், பாரு சொல்கிறது இருக்கட்டும், வெளியில் வந்தாரே பிரவீன்,
அவர் இன்டர்வியூலுமே அவர் சொல்லியிருக்காரு. அப்படி சொல்றாங்களே பாருன்னா, ஆமாங்க நானே சொல்றேன். முதல் 2 வாரத்திலே அவன் வக்ர விக்ரம் தாங்க அவன் அப்படின்னு. வக்ரம் அப்படிங்கிறது அது லிட்ரல் மீனிங்ன்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஹராஸ்மென்ட் அப்படின்னு. இன்னொன்னு அதுக்குள்ள இருக்கிறது அந்த வன்மத்தோட அந்த ஒரு விஷயமாவும். அதாவது உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில தன்னை வேற மாரி காட்டுறது. ஆ நீ நீ நல்லா நடிக்கிறடா அப்படிங்கிறதோட இன்னொரு எக்ஸ்ட்ரீம் உச்சம் அந்த வக்ரம் அப்படிங்கிறதையுமே சொல்லலாம் அப்படின்னும்போது, அந்த பொண்ணு மீன் பண்றது அதுதான். அப்போ பிரவீனும் உள்ள இருந்தப்போ, இத வந்து விக்ரம் இப்படிப்பட்டவரு அப்படிங்கிறத பிரவீனோட இன்டர்வியூஸ் ஒண்ணொண்ணும் அப்படி செம்மையா இருந்துச்சுங்க. நான் நெறைய பேசணும்னு நெனைக்கிறேன். அத பத்தி நான் டைம் வரட்டும். ஒண்ணொண்ணா வருதுல்ல, இப்போ வெளி வரும்போது அத பண்றேன். அவர் நெறைய இன்டர்வியூஸ் குடுத்துருக்காரு. துஷார், ஆதிரி எல்லாமே தான் குடுத்தாங்க. ஆனா பிரவீனோட இன்டர்வியூஸ் ஒண்ணொண்ணு அப்படியே புட்டு புட்டு நம்ம சேனல்ல என்ன சொன்னோமோ அது எல்லாம் அப்படியே இருக்கும். ஒவ்வொருத்தரும் டேக் பண்ணி சொல்றதுலேருந்து. எங்கன்னா கனியும், சபரியும் டம்மி பீஸ்ன்னு சொன்ன வரைக்கும். திவாகர் ரொம்ப கேவலம்னு சொன்ன வரைக்கும். அந்த பிராங்க் பண்ண இடத்துல யார் யாரோட சுயரூபம் என்னன்றது பிரவீனுக்கு புரிஞ்ச இடத்துல. பிரஜின் ஆகட்டும், கமருதீன் ஆகட்டும் அது புரிஞ்ச இடத்துல. அதுக்கப்புறம் விக்ரம் வக்ர விக்ரம் தான் அப்படின்னு அவர் வாயாலே அவர் சொன்னது. ஏன்னா அப்போ ஸ்டார்டிங்லேயே வந்து விக்ரம் வந்து பெருசாக பாருக்கிட்ட சண்டை போட மாட்டார், கிட்டே போக மாட்டார். ஏன்னா நானே சொல்லியிருப்பேன் நெகட்டிவ் சம்பாதிக்க முடியாது அவருக்கு, அதனால பாருக்கிட்ட தள்ளி நிற்பாருன்னு. பாருவும் அது அந்த பொண்ணு தன்னை சீண்டுனா அந்த பொண்ணு சும்மா இருக்க மாட்டேங்குங்க. வர்ற பாலை தான் அந்த பொண்ணு போடுதே தவிர அந்த பொண்ணா பால் எடுத்து வந்து எடுத்து போடலை, இழுத்து போடலை. ஓகேவா? நீங்கள் அவகிட்ட பால் போட்டிங்கன்னா அது 6ஆவோ இல்லை நீங்கள் அவுட்டாவோ ஆயிடுவீங்க. அவ்வளோதானே தவிர அந்த பொண்ணு வர்ற பாலை அடிக்குது. அப்போ பால் போடுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கான்னா, அந்த தைரியம் எல்லாம் இவ்வளோ நாள் கொஞ்சம் பேர் இருந்தீங்க. இப்போ திடீர்னு தைரியம் வந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு திடீர்னு தைரியம் வந்தது உண்மையா? இல்லை இவ்வளோ நாள் இருந்த தைரியத்தை நீங்கள் பயமாக மாற்றி வச்சிருந்தது உண்மையானா அது நீங்கள் நடந்துக்கிற விஷயந்தான். அப்போது திடீர்னு விக்ரம்க்கு இவ்வளோ கோவம் வருது, இவ்வளோ வந்து எக்ஸ்ட்ரீமாக இருக்காரு, அந்த மார்க் பண்ணுறாரு. எங்க அந்த அவர் வந்து மார்க் பண்ணும்போது அந்த பொண்ணு மார்க் பண்ணும்போது உடம்பு ஆட்டுறதோ இப்படி டான்ஸ் ஆடி காட்டுறதோ பார்க்க இவ்வளோ கேவலமாக அசிங்கமாக இருக்குங்க. இப்படியே பண்ணுவீங்க. இதே நீங்கள் அவ்வளோ நீங்கள் வந்து அக்கா தங்கச்சி அப்படி இப்படின்னு அப்படியே பண்ணுவீங்க. இதே நீங்கள் வியனா கிட்டேயோ சுபிக்ஷா கிட்டேயோ அப்படி நடந்துக்கிறது இல்லைல்ல, கனியாக்கா கிட்டே அப்படி நடந்துக்கிறது இல்லைல்ல. அந்த பொண்ணை பார்த்தா மட்டும் உங்களுக்கு ஏன் இப்படி இருக்குது? ஏன்னா நீங்கள் எல்லாம் குரூப்பிசம் விளாடுறீங்க. ஒரு பொண்ணு தனியாக சிங்கிள் ஆர்மின்ற மாதிரி அந்த ஷோவை கொண்டு போகிறான். அந்த பொறாமை உங்களுக்கு. உங்களால் ஆம்பளையா தைரியமாக அந்த ஷோவில் அவளை எதிர்த்தும் நிற்க முடியல, அவளை மீறியும் அந்த கேம் ஆட முடியல. அதுதானே உங்கள் பிரச்சனை. அதுக்கு அந்த பொண்ணு என்னங்க பண்ணும்? ஆச்சா, அப்போ வந்துட்டு அது பார்க்கவே நல்லா இருக்க மாட்டேது. எல்லாம் வந்து கிட்டத்தட்ட அவரை வேற மாதிரியே ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க ஸ்பேஸ்லலாம். விக்ரம் டான்ஸ் ஆடுறதோ, இல்லை அந்த மாதிரி பொம்பளை மாதிரி பண்ணுறதோ செய்கிறதோ வேற மாதிரி வார்த்தைங்க கூட வருது. அந்தளவுக்கு அவரோட பிஹேவியர் வெளியில் வஸ்ட்டாக போயிடுச்சு. அந்த வக்ரம் அப்படிங்கிற இடத்துல பிரவீன் ஏன் சொல்லியிருப்பாருன்னா, பிரவீன் 2-3 இடத்துல கேட்டிருக்காரு, நீ ஏன் பார்வதி பார்த்து பயப்படுற? அவகிட்ட நேரடியாக ஏதோ கான்ஃப்ளிக்ட்லாம் பேசலாம் அப்படின்னும் போது, இல்லை பார்க்கலாம் விட்டுறலாம், எனக்கு அவ்வளோ வந்து நெகட்டிவாக வேணாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தவர். இப்போ திடீர்னு இப்படி பண்ணுறாரு என்ன நினைக்கிறீங்கன்னு ஆங்கர் கேட்டப்போ, அப்போ அது நிஜமா இது நிஜமான இதுதான் நிஜம். எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. அதுதான் இப்போ வந்துருச்சு வெளியில். இப்போ ஆட ஆரம்பிச்சிட்டார் அவரும் கேமை அப்படின்னும்போது திடீர்னு பொத்துக்கிட்டலாம் ரோஷம்லாம் வராது. உள்ளுக்கு அழுத்தி வச்சிருந்த கோவமோ ஆத்திரமோ அதுங்கும்போது அந்த ரோஷம் கோவம் அந்த அந்த ஒரு விதமான வெறியாக வருமானா அதுதான் வெறியாக வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அருகதை இல்லைன்னு கனி சொல்கிறாங்களே, இந்த வார்த்தையை அவங்க 2வது வாட்டியோ 3வது வாட்டியோ பார்வை பார்த்து சொல்கிறாங்க. என்ன அருகதை உங்கள் கூட பழகிறதுக்கு வேணும், இல்லை அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு வேணும். பிபி கண்டஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் பிபி டீம் யார் யாரெல்லாம் அந்த வீட்டில் விடுறாங்களோ எல்லாருக்குமே அந்த அருகதை இருக்குது. ஓகேவா? அப்போ நீங்கள் கனியக்கா என்னவா பார்வை பார்க்குறீங்க? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெளியிலேயே பாருக்கும் கனிக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது பர்சனல். நான் சொன்ன மாதிரி சர்வைவர்லேருந்து வந்தவங்க பாரு. சர்வைவரில் அவங்க தங்கச்சியும் போயிருக்காங்க. சர்வைவரும் ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸான விஷயம். இல்லை அதுக்கான எஃபோர்ட்டும் போடக்கூடிய ஒரு ஷோ. நான் அந்த ஷோ பார்க்கல. பட் ஆனால் அதுக்கும் ஒரு தனி பொட்டென்ஷியல், தனி ஒரு மென்டல் டார்ச்சரோ இல்லை ஃபிசிக்கல் டார்ச்சரோ இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னும் போது அந்த ஷோ அட்டன் பண்ணவங்க யாருமே பிபிக்கு வர தயாராக இல்லை உடனே. ஏன்னா அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு ஹீல் ஆக டைம் ஆகனா இது வேணான்னு. அப்போ அவங்க தங்கச்சி அதை பண்ணியிருக்காங்க. யார்? விஜயலட்சுமி, கனியோட தங்கச்சி. ரைட்டுங்களா? அப்போது அவங்களில் யாருமே இந்த பொண்ணு அங்கேயும் இருந்துட்டு இங்கேயும் வந்திருக்கு அப்படின்னும்போது அந்த பொட்டென்ஷியல் அந்த பொண்ணுக்கு எவ்வளோ இருக்கணும்னா அதுலேயே ஏதோ நெகட்டிவ் ஃபேம் அந்த பொண்ணுக்கு இருக்குது. அது அந்த கேமை பொறுத்தது, இது இந்த கேமை பொறுத்தது. நீங்கள் அதே மைண்ட் செட்டோடவே உள்ளே வந்துட்டு அப்போ உனக்கு உன் தங்கச்சிக்கு மட்டும்தான் இந்த பிபிக்கு வரத்துக்கு தகுதி இருக்குது, அந்த பொண்ணுக்கு தகுதி இல்லையா? சரி, தகுதி இல்லைன்னே வச்சுக்கோ. ஆனால் நீங்கள் கண்டஸ்டன்ட்னு வந்தப்பறம் அந்த ஷோவில் அந்த பொண்ணு கூட நீங்கள் கேம் ஆடி தான் ஆகணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவ்வளோ தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை தகுதியானவங்க காட்டுறதுக்கு உங்கள் குரூப்பிசம், கனி பாட்டிலு, கனி வேஷம், கனி ராஜமாதா அப்படின்னு உங்களை சோஷியல் மீடியா ஃபுல்லாக என்னவா இருக்குன்னு வெளில வந்து பார்த்துக்கோங்க உங்கள் தகுதி என்னன்னு. ஓகேவா? அப்போது வினோத்துக்கு வந்து பேசுறது, வினோத் வேஸ் திவாகர் விஷயங்கள் வரும்போது கேஸ்ட் விஷயம்லாம் பேசுறது, தகுதி தராதரம் பேசும்போது மீட்ரு வச்சுட்டு தான் இவர் பழகுவார். இவருக்கு வந்து தராதரம் பார்த்து தான் பழகணும்லாம் திவாகரை கேள்வி கேட்ட அதே விஜேஎஸ் இப்போ கனி கேட்ட இந்த வார்த்தையும் பேசுவாங்களா? என்ன தகுதி கனி அவங்க கூட பழகிறதுக்கு வேணும்? எங்களுக்கு பிபி கண்டஸ்டன்ஸ்னு உள்ளே இருக்க எல்லாரும் ஒன்று தான். அப்போது கலைக்கு என்ன தகுதி இருந்தது அந்த ஷோக்கு வர்றது சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஏமாற்றிட்டு? அரோராக்கு என்ன தகுதி இருக்குது? இந்த மாதிரி ஒரு பொண்ணுங்க இருக்கிற ஷோவில் அந்த பொண்ணை கொண்டு வந்து விட்றதுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்குன்னு தானே?
ஓகேவா? அப்புறம் இவருக்கு திவாகருக்கு என்ன தகுதி இருக்கு? சோஷியல் மீடியால அவர் பண்ண வேலைக்கு அப்புறம் அவர் இங்க வந்து இருக்கறதுக்கு. அது விட்டாங்கல்ல. அப்போ அவங்களுக்கெல்லாம் இல்லாத தகுதி நீங்க வந்து பாருவுக்கு இருக்கான்னு கேட்கிறீங்களா? அப்படின்னு கேட்கிறீங்களா? இல்ல உங்க கூட இந்த கேம் ஆடுறதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லன்னு மீன் பண்றீங்களா? அப்போ நீங்க என்னவா பாருவ நெனைக்கிறீங்க? இல்ல உங்கள நீங்க என்னவா நெனச்சிருக்கீங்கன்னும்போது உங்க பொய்ஷு தெரியுது. ரைட்டா? அந்த வார்த்தைய யாருக்குமே அந்த வீட்ல யார பார்த்து சொல்றதுக்குமே தகுதி இல்ல. அந்த தகுதிய டிசைட் பண்றது பிபி டீம் தான். நீங்க கிடையாது. ஓகேவா? அப்ப 2வது வாட்டி அந்த பொண்ண பார்த்து நீங்க அந்த வார்த்தைய கேட்கிறீங்கன்னா, அதுவுமே ஒரு பொண்ண பெர்சனலா அஃப அ அப் அப்படி வந்து பேசுறது சரி கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும். அப்ப திவாகர் சொன்னது தப்புன்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, அப்போ கனி சொன்னதும் தப்புன்னு நீங்க கொஸ்டின் பண்ணணும். இன்னொன்னு, அதே மாதிரி அ இன்னொன்னு என்னன்னா, வக்ர விக்ரம்ன்ற வார்த்தை வீக்கெண்ட்ல பேசப்படும். தப்பு, சரின்னு இவங்க பேசுறாங்க. இல்ல அப்படி வந்து பாரு சொல்லியிருக்க வேணான்னா, பாரு முகத்துக்கு நேரா தான் எல்லாரையும் திட்டுறாங்க. பின்னாடியும் பேசுறாங்க. ஆனா முன்னாடி பேசாத எதையும் பின்னாடி பேசல. முன்னாடியும் பேசுறாங்க, பின்னாடியும் பேசுறாங்க. உங்களுக்கு யாருக்கும் அந்த பொண்ணு முன்னாடி பேச தைரியம் இல்ல. அப்ப அதே விக்ரமோ, வக்ர விக்ரமோ, நக்கல் விக்ரமோ, விக்கல் விக்ரமோ எந்த விக்ரமா இருக்கட்டும். அந்த பொண்ணு கழுத்துல இன்னும் கழுத்து கீழ நல்லா மிதிச்சிருக்கணும்டா. அவ வாங்குனது வீரத்தழும்பு. பாருவ பார்த்து யாரும் பாவம்லாம் படக்கூடாது. அப்படின்னு சொல்லி கமருதீன் கிட்டலாம் போன வாரம் அந்த கண்ல அடிபட்டப்போ கமருதீன் போய் அங்கங்க பேசுறப்போ சொல்லுவான். "டேய் பாரு ஃபைட்டர்டா. அவளெல்லாம் நீ பாவம்லாம் பார்க்கவே கூடாது. அவள்லாம் பாவமே பார்க்கக்கூடாது. சபரி கிட்ட போய் நீ கழுத்து கீழ மிதிச்சிருக்கணும்டா. இன்னும் நல்லா மிதிச்சிருக்கணும்டா. நான்லாம் இன்னும் அடிச்சு விளையாடியிருப்பேன்." அப்படின்னு சொல்றதுக்கு பேரு வன்மம்னா, அத தான் அந்த பொண்ணு மீன் பண்ணுது வக்ரோன்னு. அவ்ளோ வெஞ்சன்ஸ் உள்ள இருக்கு. உள்ள ஒண்ணா, வெளியில ஒண்ணா இருக்கன்னு. முன்னாடி நல்லவன் மாரி நடிச்சுக்கிட்டு, இல்லன்னா வந்து இப்ப 2 நாளா நீ முன்னாடியே அத தான் பண்ற. மார்க் பண்ற, அசிங்கமா பண்ற, பாடி ஷேமிங் உன்ன யாரும் பண்ணக்கூடாதுன்ற. நீ அதைத்தான் அந்த பொண்ணுக்கு பண்ற. அதுவும் ஒரு பொண்ண பண்ற. ரைட்டா? அவ்வளோ பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு நீ ஒரு பொண்ண பண்ற. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த பொண்ணுக்கு கண்ல அடிபட்டுச்சு. அத இதுவரைக்கும் அந்த பொண்ணு விக்டிம் கார்டா எங்கேயும் ப்ளே பண்ணல. அந்த சபரி அவன் வந்துட்டு அவ்ளோ பாடி பில்டரோ, புல்டோசரோ ஏதோ ஒண்ணு அவன் இடிச்சப்ப அந்த எல்போ அட்டாக்க அவன் அவன் அவ வந்து எந்த இடத்துலயுமே வந்துட்டு அது வந்து பண்ணது ஹர்ட் ஆயிடுச்சுன்னு தான் சொன்னாளே தவிர, நான் உன்ன வந்து ரெட் கார்ட் அளவுக்கு கொண்டு போவேன். இல்ல நீ இது பண்ணியிருக்க கூடாதுன்ற ஹார்ஷா பேசல. ஹர்ட் ஆயிடுச்சுன்னா நீ ஜென்யூனா ஒரு சாரி கேட்டிருந்தா அந்த பொண்ணு விட்டுருக்கும். நீ கேட்க மாட்ற. அதுலயும் நீ கேமரால போய் என்ன அவங்க அவங்க அம்மாகிட்ட அந்த பொண்ணு பேசுது ஒரு இடத்துல. நான் வந்து ஓகேவா தான் இருக்கேன். எனக்கு கண்ணு ஓகேவா இருக்கு. நான் ரெடிமான்னு சொல்லி நான் வந்து திருப்பி திருப்பி இந்த கேம் ஆட என்ன நான் ரெடி ஆயிட்டு வந்துருவேன். நீ கவலைப்படாத அப்படின்னு அந்த குயின் டாஸ்க்லாம் சொல்லும்போது அவன் சொல்றான் சபரி பக்கத்துல இருந்து, அம்மா நான் உங்ககிட்ட கூட சாரி கேட்கிறேன். வெளில வந்தா நான் அவகிட்ட கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்போ அதுக்கு பேர் என்ன? நீங்க அவங்க அம்மாகிட்டயே போய் கேட்டா அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க? அடிச்சது நீ என் பொண்ண. வலிச்சது அவ. அந்த இடத்துல அந்த சூழ்நிலைய ஃபேஸ் பண்ணது அவ. அந்த வலிய ஃபேஸ் பண்ணது அவ. நீ அவகிட்ட ஜென்யூனா சாரி சொல்லு. என்கிட்ட ஏன் சொல்றன்றது தான் ஒரு அம்மாவோட வலியாவோ, ஒரு அம்மாவோட ஆதங்கமாவோ இருக்கும். ஆனா நீ கேமரால என்ன சொல்ற? அவகிட்ட கேட்க மாட்டேன்னு சொல்ற. அப்போ உங்களுக்கு எவ்வளோ ஈகோ, மேல் ஈகோ அங்க இடிக்குது. மேல் சாவனிசம் அங்க இடிக்குது. நீங்க எவ்வளோ உங்க ஈகோவ சாட்டிஸ்ஃபை பண்ண அந்த கேம் ஆடுறீங்க ஒரு பொண்ணுகிட்ட. அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஸோ வக்ர விக்ரம்னு பாரு சொன்னத தப்புன்னு சொல்லி விஜேஎஸ் கேட்டா, அதே இடத்துல பாருவ பின்னாடி கழுத்துல மிதிச்சிருக்கணும்னு சொன்னதோ, இல்ல அவருக்கு என்ன சொல்றது? அவ கண்ணுக்கு அடிபட்டப்புறம் தான் அவ கண்ணு அழகா இருக்கு. அவ நல்லா இருக்கா, அழகா இருக்கான்னு சொன்ன எஃப்ஜே அவள உருவகேலி பண்ணதோ, அந்த அந்த மார்க் பண்ண இடத்துல அவன் வினோத் வந்து பாரு பாருன்னு சொல்றான். அவளுக்கே கண்ல அடிபட்டுருக்குன்னு சொல்லப்போ விக்ரம் சிரிச்சதோ, இதையுமே சேர்த்து நீங்க அட்ரஸ் பண்ணணும். அந்த பொண்ணு நான் அடிக்கடி சொல்றது அதான். அந்த பொண்ணு மேல தப்பே இல்லன்னு நான் சொல்லல. அந்த பொண்ணு பண்ற தப்ப தெளிவாவும், தைரியமாவும் முன்னாடி பண்றா. இதுதான் கேம். இதுதான் என் கேம். என்கிட்ட இப்படி மோதுனீங்கன்னா, நான் இப்படி தான் அடிப்பேன். இல்ல என்ன அடிச்சு நீங்க கேம் ஆடணும்னு நெனச்சா, நான் உங்கள மிதிச்சு கூட கேம் ஆடுவேன்னு அவ சொல்றா. அது அவ கேமா இருக்கா, அவ ஸ்ட்ராங்கா இருக்கா, இல்லன்னா அவளோட போல்ட்னஸா இருக்கு, அவளோட ஸ்டபர்னஸா கூட இருக்கு. உங்களுக்கு தைரியம் இல்ல, இல்ல உங்களோட கோழைத்தனம், உங்களோட நெகட்டிவிட்டிவ மறைச்சுட்டு நீங்க நல்லவங்களா இருக்கிற மாரி ஒரு சீன் போடுறீங்க அப்படின்னா, இத எடுத்து வச்சு பேசுனா, அதையும் எடுத்து வச்சு தான் பேசணும். விக்ரம் பாரு செஞ்சது நீங்க தப்புன்னு சொன்னா, விக்ரம் பேசினதும் தப்பு தான். பாரு செஞ்சது தப்புன்னு நீங்க சொன்னா, எஃப்ஜே பேசினதும் தப்பு தான். பாரு கனிய வந்து மரியாதை இல்லாம பேசினது தப்புன்னு சொன்னா, அருகதை இல்லன்னு சொல்ற இடத்துல கனி அந்த வார்த்தைய யூஸ் பண்ணதும் தப்பு தான். யார் அருகதைய பத்தியும் பேசுறதுக்கு அங்க யாருக்குமே அருகதை கிடையாது. ஏன்னா, எல்லாருமே கண்டஸ்டன்ட்டா உள்ள வந்திருக்கீங்க. அது அரோராலேருந்து, திவாகர்லேருந்து வெளில போன கலையரசு வரைக்கும். ஓகேங்களா? 1 அந்த எல்போ அட்டாக்ன்னு வர்ற விஷயத்துல பிரவீன் இன்னொன்னு சொல்லியிருக்காரு. சபரி எப்பயுமே டாஸ்க்குன்னு வந்தா அப்படியே அக்ரெசிவா தான் ஆடுவான். ஏன்னா, ஒரு டாஸ்க்ல அது எந்த டாஸ்க்ன்னு எனக்கு கரெக்ட்டா தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அந்த பால் டாஸ்க் ஏதோ சொல்றாங்க. ஏன்னா, இந்த சீசன்ல பெருசா நான் டாஸ்க் பத்தி எதுவும் பேசல. இந்த பால் எங்க தூக்கி போட்டாங்க, இந்த பால் இந்த ஓட்டையில போட்டாங்க, இந்த தொப்பிய இவன் தூக்கிட்டு போனான், அந்த தொப்பிய அவன் எடுத்தான். அந்த அந்த ஒண்ணுமில்லாத வெங்காய பெருங்காய டாஸ்க்கெல்லாம் நான் பேசல.
ஓகேவா? அப்படி இருக்கிற பட்சத்தில, அந்த பால் டாஸ்க்லயே எதுலயோ சபரியும், பிரவீனும் ஸ்ட்ரெயிட்டா மோதியிருப்பாங்க. அப்போ பிரவீன்க்கு இங்க லங்ஸ்ல இங்க கீழ அடிபட்டுருக்கும். இடுப்பு கீழ ஒரு வலியா இருந்திருக்கும் அவருக்கு. ஆக்சுவலி அது வின் பண்ண அந்த வாரம் தான் அவர் கேப்டனா கூட இருப்பாருன்னு நெனைக்கிறேன். குரூப் டாஸ்க்ல அந்த லக்ஸுரி டாஸ்க் எடுக்கும்போது. அந்த கிராசரிஸ் எடுக்குறாங்கல்ல பிரவீன் கேப்டன்சில, அப்ப நடந்ததுன்னு நெனைக்கிறேன். சூப்பர் டீலக்ஸ், பிக் பாஸ் கிராசரிஸ்ன்னு எடுக்கும்போது. அப்போ அந்த வலிப்பட்டதுக்கு 2 நாள் அவர் வலின்னே சொல்லிட்டு இருப்பாரு. கெமி எல்லாம் வந்து கேட்பாங்க, "ஓகே, ஓகேவா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல ஓகே தான். இன்னும் வலிக்குது. ஆனா சபரி செம்மையா அட்டாக் பண்ணிட்டான். நான் அதை சரி ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டேன் கேமு அப்படின்னு அப்பவே கேம்குள்ளேயே சொல்லியிருப்பாரு. வெளியில போய் அதைத்தான் சொல்றாரு. எனக்கு 2 நாள் இருந்தது லங்ஸ்ல அந்த சைட்ல அந்த வலி இருந்தது. அவன் அந்த எல்போ அவரும் அந்த எல்போ வச்சு இப்படி பண்ணிட்டான். நான் குனிய பார்க்கும்போது இப்படி பண்ணிட்டான். சரி நான் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டேன். ஸோ அதே ஃபோர்ஸ ஒரு பொண்ணுகிட்ட போடும்போது அது ரொம்ப தப்பு. அப்படின்னு பிரவீனே சொல்லியிருக்காரு. அப்ப இதுலேருந்து என்ன தெரியுது? கேமுன்னு வந்தா, டாஸ்க்குன்னு வந்தா அவன் ஃபோர்ஸ் குடுத்து ஆடுறான். அது இன்டென்ஷனா ஆடும்போது இன்னும் எவ்வளோ சிவியரா இருக்கும். அன்னைக்கு பிரவீன் கிட்ட அவன் இன்டென்ஷனா பண்ணியிருப்பானான்னு தெரியாது. அது டாஸ்க்கா பார்த்துருப்பான், இல்ல வின் பண்ணணும்னு பார்த்துருப்பான். ஆனா பாரு கிட்ட பண்ணும்போது நான் சாரிய முன்னாடியே சொல்லிட்டேன்றதுக்காக என்ன வேணா செய்யலாங்கிறதோ, இல்லன்னா நான் தெரிஞ்சு தான் அவள வந்து அடிச்சேன், தெரிஞ்சு தான் அவள தள்ளுனேன்னு சொன்னதோ, என்ன வெஞ்சன்ஸோட உச்சம். இதத்தான் பிரஜின் எடுத்து வைக்கிறாரு. ரிவெஞ்ச் மோட்ல ஆடனா அப்படின்னு சொல்லிட்டு அதத்தான் எடுத்து வைக்கிறாரு. அப்போ அவ்வளோ அக்ரெசிவா நீங்க டாஸ்க் உங்களுக்கு முக்கியம் நீங்க ஒரு டாஸ்க்ல தோத்தா என்னங்க? உங்கள வெளில அனுப்பிச்சுருவாங்களா? ஒரு டாஸ்க்ல தோத்தா உங்களுக்கு குடுக்க வேண்டிய அன்னைக்கு சம்பளம் குடுக்க மாட்டாங்களா? ஒரு டாஸ்க்ல தோத்தா உங்களுக்கு மானம் போயிருமா? கேட்குறேன். அப்ப ஏதோ ஒரு வீம்புக்கோ, இல்ல ஏதோ ஒரு அந்த ஒரு அக்ரெசிவ்னஸையோ காட்டியாவது அந்த டாஸ்க்க வின் பண்ணணும்னு உங்களுக்கு ஒண்ணு இருக்குல்ல. அதே தான் அந்த பொண்ணுக்கும் இருக்கு. எனக்கும் இந்த கேம் ஆடணும், இல்ல இந்த கேம இப்படி தான் ஆடணும்னு நான் டிசைட் பண்ணிட்டு வந்தேன்னு ஒரு பொண்ணு சொல்றது ஏன் உங்களுக்கு குத்துது கொடையுது? ஏன் உங்களுக்கு குத்துது? ஏன் டாஸ்க்ல அந்த அக்ரெசிவ்னஸ் காட்டுறீங்க? கேம் ஸ்ட்ராட்டஜிய யூஸ் பண்ணுங்களேன். கேம் ஆடுங்களேன். நெகட்டிவா போனாலும் பரவால்ல. நான் கேம் ஆட வந்திருக்கேன். சோஷியல் மீடியாலயோ இல்ல அந்த பொண்ணா சொல்லுதுல்ல. சோஷியல் மீடியால எப்படி இருந்தாலும், என் ஃபேமிலி எப்படி இருந்தாலும், அத நான் வந்து தைரியமா ஃபேஸ் பண்ணிக்குவேன். அத பத்தி நீங்க பேசாத. அந்த கட்ஸ் ஆம்பளைங்க உங்களுக்கு எங்கடா இல்லாம போச்சு? அந்த கட்ஸ் கனியம்மா உனக்கேம்மா இல்லாம போச்சு? நைட்ல உட்காந்து மைக்க கழட்டி அத 10 வாட்டி சொல்றாரு திவாகர். நைட்ல பொரளி பேசுறாங்க. நைட்ல. ஆமா பேசுறேன். அதுக்கு நான் திவாகர் ஒண்ணும் நியாயம் சொல்லல. அவங்க எடுத்து வைக்கிற பாயிண்ட்ஸ்ல உண்மை இருக்குன்னு தான் சொல்றேன். இவங்க பேசுறதுலாம் ஒண்ணும் நியாயம் இல்லன்னு தான் சொல்லிட்டுருக்கேன். ஓகேவா? அப்படி இருக்கிற பட்சத்தில அவன் எல்போ அட்டாக் பண்ணது உண்மதான். அப்படிங்கிறத பிரவீனே சொல்லியிருக்காரு. பிரவீன் அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு. அப்படிதான் ஆடுவான் அவன் சபரி. அவன் செஞ்சது தப்புன்னு அதையுமே சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா விக்ரமே வக்ரம் விக்ரம் சொல்லிட்டாரு. இன்னொன்னு கமருதீன் பாரு விஷயத்திலயும் கமருதீன் தான் பார்வை யூஸ் பண்றான் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாரு. அதே மாதிரி இன்னொன்னு நான் நோட்டீஸ் பண்ணியிருப்பேன். என் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். எங்க உட்காந்து யார் தனியா பேசினாலும் பிரவீன் வந்து கலச்சி விட்டுருவாரு. முக்கியமா பிரவீன் திவாகர்லாம் பேசினா வந்து சாரி பாரு வந்து யார்கிட்ட பேசினாலும் திவாகர் யார்கிட்ட பேசினா பின்னாடி போய் அதை வந்து அதை அந்த ஸ்டாப் பண்றதுக்கே பார்ப்பாருன்னு நானே சொல்லியிருப்பேன். அதையும் அவர் ஒத்துக்கிறாரு. ஆமா நான் யாரையும் உட்காந்து தனியா பேச விட மாட்டேன். ஏன்னா பாரு ஸ்ட்ராங் பிளேயரு. பாரு செம்மையா கேம் பிளே பண்றாங்க. அவளோட எனர்ஜி வேற லெவல் இருக்கும். ஆனா, அவ வந்து என்கிட்ட அந்த அளவுக்கு அத வச்சுக்க மாட்டா. அது நானுமே அந்த லிமிட் வச்சுட்டு இருந்தேன். என்ன கேட்டா, இன்னும் நான் வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கணும். நான் வந்து குரூப்பிசம்ல இருந்தேன்னா ஒரு கரெக்ட். குரூப்பிசம்ல இருந்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூல கேட்கும்போது இருந்தேன்னு சொல்றாரு. இன்னொரு இன்டர்வியூல பூசி மழுப்புறாரு. ஆங்கர்ஸ் வந்து தெளிவா கேட்குறாங்க. நீங்க குரூப்பிசம் இல்லன்னா ஏன் கனி குரூப்க்கு அந்த நாமினேஷன் கனிக்கு அந்த நாமினேஷன் பாஸ குடுத்தீங்க? அப்படின்னு கேட்குற இடத்துல, இல்ல கிச்சன்லயே இருந்த கனிய நான் வேற இதுல மாத்தணுன்றதுக்காக தான் குடுத்தேன்னா, நான் இது என் வீடியோஸ்ல ஆல்ரெடி பேசியிருப்பேன். உங்களுக்கு கனிய கிச்சன்ல தான் போட வேணாங்கிறது பிரச்சனைனா, அதுக்கு அந்த சைடு அமுச்சு தான் அவங்க நாமினேஷன் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. உள்ளுக்கு வச்சு அவங்கள கிளீனிங் டிபார்ட்மெண்ட்லயோ, பாத்ரூம் டிபார்ட்மெண்ட்லயோ போட்டுருக்கலாம். கிச்சன் டிபார்ட்மெண்ட் இல்லாம. நீங்க குரூப்பிசம்ல இருந்ததுனால தான் அத அவங்களுக்கு குடுத்தீங்க. ஏன்னா, அதுக்கு அடுத்த வாரத்துக்கு உங்களுக்கு அந்த மெஜாரிட்டி ஓட்டு தேவைப்படும்னு யோசிச்சீங்க. அது அப்பட்டமா ஒரு இன்டர்வியூல ஒத்துக்கிட்டாரு. ஒரு இன்டர்வியூல பூசி மழுப்பி சொன்னாரு. நானும் அதுல தான் இருந்தேன் அப்படின்னு. குரூப்பிசம்ல இருந்தா தொலைஞ்சு போயிடுவீங்க தான். அது நான் 10 வாட்டி சொல்றேன். இல்லன்னா ஒவ்வொரு சீசன்லயும் சொல்லிட்டு இருக்கேன். மாயா சீசன்லேருந்து போன சீசன்லேருந்து இப்ப வரைக்கும். சரிங்களா? அப்போ விக்ரமும் தொலைஞ்சு போயிடுவாரான்னு கேட்டா, விக்ரமும் அப்படிதான் தொலைஞ்சு போயிடுவார். இப்போ சுபிக்ஷாவும் அந்த நாமினேஷன் இன்னைக்கான அந்த கேப்டன்சி டாஸ்க்லையும் அப்படிதான் எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கனியா சுபிக்ஷாவன் வந்தா டீம் கனியை காப்பாற்றுவாங்க. சுபிக்ஷாவை தூக்கி வெளில போட்டுருவாங்க. அரோரா வெளியில போக மாட்டாங்க கண்டிப்பா. கெமி வந்து நாமினேஷன்லயே இல்ல. ரம்யா கிட்ட கண்டென்ட் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதனால ரம்யா உள்ள வச்சிருவாங்க. அப்ப தக்காளி தொக்கா மாட்ட போறது யாருன்னு கேட்டா சுபிக்ஷா தான் மாட்ட போறாங்க. அவங்களுக்கு அது தேவைதான். அவங்களுக்கு அது தேவைதான். ஏன்னா நீங்க குரூப்பிசம்குள்ளேயே அது போன வாரமே ஸ்லிப்பர் ஷர்ட்டா ஒரு கொஸ்டின் பாரு கேட்டிருப்பாங்கல்ல வீக்கெண்ட்லயே. நீ மட்டும் என்ன ஒழுங்கா ஓட்டு போட்ட 10, 13 ஓட்டு போட்ட நடுவுல நீ அதே ஓட்ட தானே போட்ட. கொஞ்சமா யோசிச்சு நீங்க வேற யாருக்காச்சும் அந்த ஓட்ட போட்டீங்களா? அப்படின்னும்போது ஏன் போடல ஓட்ட? விக்கலுக்கு ஏன் போடல? இல்ல மத்தவங்களுக்கு ஏன் போடல? கனி மட்டும் தான் உங்க நாமினேஷன்ல இருக்காங்க போட முடியாதுன்னா, சபரிக்கு போட வேண்டியது தானே, எஃப்ஜேக்கு போட வேண்டியது தானே, கெமிக்கு போட வேண்டியது தானே, ஏன் போடல? உங்களுக்கு அவங்க கூட பகை இருந்தா தான் போடணும். இல்ல பகை இல்லன்னா போட மாட்டேன்றது விஷயம் கிடையாது. ஒரு சீசன்ல அழகா யோசிப்பாங்க. ஜாக் சீசன் தான் நெனைக்கிறேன். மஞ்சரி எல்லாம் அந்த சோஃபா குரூப்போ, இல்ல அதுக்கு முன்னாடியோ அந்த பாய்ஸ் குரூப் வரும்போது,
மிக்ஸ்சர் கண்டென்ட் எல்லாம் ஃபஸ்ட்டு வெளில எடுத்துடணும். டிசர்விங் கண்டஸ்டன்ட்ஸ் மட்டும் தான் உள்ளே இருக்கணும் அப்படின்னு ஹெல்த்தியாக ஒரு கான்வர்சேஷன் வைப்பாங்க. அந்த இடத்துல ஜாக்கு, மஞ்சரி, தீபக்கு, முத்து, இன்னும் யாரோ 2, 3 பேர் கூட இருப்பாங்க. அப்போ யோசிப்பாங்க. அது கரெக்டாக இருக்கும். அப்படி தான் அந்த கேமை கொண்டு போகணும். உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு அதுதான் 10 வாட்டி கேட்குறாருல பிக் பாஸ். சும்மா சம்பளம் மட்டும் சம்பளம் இவங்களுக்கு தேவையே இல்லை. பஸ்ஸுக்கு மட்டும் காசு கொடுத்தா போதுன்னு யாரும் பெஞ்சை தேய்ச்சிட்டு உட்காந்துருக்கான்னு. அதுக்கு அர்த்தம் அதுதான். நாங்கள் உங்களை சாப்பாடும் உங்களுக்கு போட்டு உங்களுக்கு சம்பளமும் கொடுத்து சோறும் கொடுத்து இடமும் கொடுத்து ஏசி ரூமில் வச்சா நீங்கள் எங்களுக்கு கமர்ஷியலுக்கான ஒரு கண்டென்ட்டை கொடுக்காம சாப்பாடு சாப்பிட்டு உட்காந்துருப்பீங்களாடா, சோறு சாப்பிட்டு சும்மா உட்காந்துருப்பீங்களான்டான் தான் கேட்குறாரு. அப்போ அந்த இடத்துல அந்த கேமுக்கான பொட்டன்ஷியலை நீங்கள் போடணும். எதர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஓகேங்களா? அப்போ போடுற இடத்துல டிசர்விங் கண்டஸ்டன்ட்ஸ் தான் அந்த கேமை புரிஞ்சோ இல்லை அந்த கேமுக்கான எஃபோர்ட் போடுறவங்கள தான் உள்ள டிசர்விங்காக இருக்க முடியுமே தவிர மிக்சர் கண்டென்ட் எல்லாம் ஃபஸ்ட்டு வெளியில் அனுப்பணும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நாமினேட் பண்ணுவாங்க. அதுதான் ஒரு ஹெல்த்தி கேமை புரிஞ்சவங்களுக்கான ஹெல்த்தி கேமர்ஸ். இவங்கள மாதிரி குரூப்பிசம் சேர்ந்து ஆடுறது இல்லை. ஒன்றுமே பண்ண அவங்கள ஒளிச்சு வைக்கிறது கிடையாது. ஓகேங்களா? நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுகிறேன். ஸோ இவ்வளோ விஷயங்கள் உள்ளே இருக்குது. பிரவீன் இன்டர்வியூஸ் பார்த்தீங்கன்னா நான் பேசினதை யாராவது பார்த்துருந்தேன் அவர் பேசினதை யாராவது பார்த்துருந்தீங்கன்னா என் தாட்ஸ் கூட ஒத்து போனீங்கன்னா லைக் போடுங்க. முடிஞ்சால் அந்த ஹைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பார்த்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அந்த ஹைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.